அன்பு நிறை மாணவர்களுக்கு அன்பான இனிய வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, நாம் இன்று இயல் 6 கவிதை பேழையில் அமைந்துள்ள தொல்காப்பியரால் இயற்றப்பட்ட தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உள்ள மெய்ப்பாட்டியல் பற்றி இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். நமக்கு பாடப்பகுதியில் தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது நம்ம பாடப்பகுதி. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெள்ளத் தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெரு நூலாகும். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதை இயலின் நுட்பங்களையும் பேசுகிறது தொல்காப்பிய பொருளதிகாரம். கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து இயம்புகிறது. தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை தமிழ் சான்றோர் ஒல்கா பெரும் புகழ் தொல்காப்பியன் என்று போற்றுகின்றனர். நூல் முழுமைக்கும் இளம்புறனர் உரை எழுதியுள்ளார். அதாவது நம்முடைய தமிழ் மொழியில் கிடைத்த தொன்மையான நூல், முதல் நூல் எதுனா தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூல். அப்போ நம்ம கிடைச்ச முதல் நூலே இலக்கண நூல்னால் அதுக்கு முன்னாடி எவ்வளவு இலக்கண இலக்கியங்கள் இருக்கணும் அப்படின்றத வச்சு தான் நம்முடைய தமிழ் மொழியினுடைய பழமையினை அனைவரும் மிதந்து கூறுவார்கள். இந்த தொல்காப்பியம் வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறிய நூல். எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கு இலக்கணம் இருக்கும், சொல்லுக்கு இலக்கணம் இருக்கும். வாழ்க்கைக்கு இலக்கணம் கண்ட ஒப்புயர்வற்ற நூல் நம்முடைய தமிழ் நூல். அதனால்தான் ஒல்கா பெரும் புகழ் தொல்காப்பியன், குறையாத என்றுமே நீங்காத சிறந்த பெரிய புகழை உடைய தொல்காப்பியன் என்று அவருடைய பெருமையை போட்டுகிறார்கள். அதில் உள்ள மெய்ப்பாட்டியல் பற்றி இந்த பாடப்பகுதியில் காண்போம். இதான் இளம்புறனர் உரை தான். இவர் தான் நூல் முழுமைக்கு எழுதியிருக்காரு. தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் அதிகாரம் 3க்கு இருக்குது. இவர் தான் தொல்காப்பியர். அதுதான் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். ஏற்கனவே சொன்னதான். இது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் உள்ளன. எழுத்து அதிகாரத்தில் 9 இயல், எழுத்தியல், பதவியல், புணரியல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சொல்லதிகாரத்தில் இருக்குது. அதே மாதிரி பொருளதிகாரத்துலையும் இருக்குது. மொத்தம் 27 இயல்களை உடையது தொல்காப்பியம். பொருளதிகாரத்தில் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கவிதைகளுக்கான பொருண்மை, கவிதைக்கான எப்படி இருக்கணும், அதனுடைய உறுப்புகள் என்னென்ன, எப்படி உத்திகள் இருக்குது, அதனுடைய சிறப்பு என்ன ஆகியவற்றை அழகாக எடுத்து இயம்பக்கூடியது பொருளதிகாரம். தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரத்தில் 6வது இயல், மொத்தம் 9 இயல்னு பார்த்தோம். அதில் 6வது இயல் தான் நம்முடைய பாடப்பகுதியான மெய்ப்பாட்டியல். இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு. ஒரு கவிதையை படிக்கின்ற போது, ஒரு இலக்கியத்தை படிக்கின்ற போது, அதனுடைய பொருளை நாம் நன்கு உணர்கின்ற போது அந்த இலக்கியத்திலே காட்டப்படக்கூடிய உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடே சுவை அப்படின்றது. நாவால் உணரக்கூடிய சுவைகள் 6 போல மெய் அப்படின்னா என்னதான், மெய் எழுத்துன்னா என்ன பார்த்தோம், உடல் மேல் உயிர் வந்து மெய்க்கு 100 பேர் என்னது உடல்னு பார்த்தோம். அப்போ மெய்ப்பாடுனா உடம்பின் கண் தோன்றுகின்ற பாடு மெய்ப்பாடு. இப்போ நம்முடைய வீட்டில், வகுப்பில், ஒரு கல்யாண வீடுனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மளை யாராவது ரொம்ப கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா நம்ம கோவப்படுவோம். எல்லார் முன்னாலேயும் நம்ம மதிப்பெண் குறைவாக இருந்தால் வெட்கப்படுவோம், அது அவமானப்படுவோம். வீட்டில் ஏதாவது ஒரு துன்பம் இருந்துச்சுன்னா, சோகம் இருந்துச்சுன்னா சோகமாக இருப்போம். இப்படி நம்முடைய மனதின் கண் தோன்றுகின்ற அந்த உணர்வு வெளிப்படும் முகையே சுவை என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் மெய்ப்பாடு. மெய் உடம்பின் கண் தோன்றுகின்ற பாடு மெய்ப்பாடு.
இந்த மெய்ப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சொல்கிறாரு. சொற்கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் கவி கண் காட்டும். சொல்லுகின்ற போதே, ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற போது அந்த விஷயம் நம்முடைய கண்களிலே தெரிவதாக இருப்பது தான் மெய்ப்பாடு என்பது. இப்போ உதாரணத்துக்கு வகுப்புறையில் ஒரு மாணவன் ரொம்ப சோகமாக இருக்கான். நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், அவன் மட்டும் அமைதியாக அப்படியே ஏதோ ஒரு மனநிலையில் இருப்பான். அவனை பார்த்தோன்னே தெரியுது. அப்போ ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்கின்ற போது அப்போ அவனுடைய உடம்பு காட்டி விடுகின்றது. அதுபோல் கவிதை என்பதும் அந்த உணர்வை வெளிக்காட்டுவதாக இருக்க வேண்டும் என்பதை பேராசிரியர் கூறுகின்றார். அதான் மெய்ப்பாடுனா மெய் கூட்டல் பாடு, மெய் உடல் பாடு தோன்றுதல் படுதல், உள்ளத்து உணர்ச்சிகளை உடலில் தோன்றுமாறு வெளிப்படுத்துவது மெய்ப்பாடு அப்படின்ற ஒரு முன்னுரை சொல்கிறாங்க. அதான் உய்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடென்ப மெய்யுணர்ந்தோரே செய்யிற்றியம் என்ற இலக்கண நூலில் சொல்கிறாங்க. உய்போன் செய்தது, உய்போன்னா யார் சொல்கிறாங்களோ அவங்க செய்தது, காண்போர் எய்தல். இப்போ ஒரு பாட்டு எழுதுகிறாங்க, அந்த பாட்டில் இந்த ஒரு உணர்ச்சியை வச்சு எழுதுகிறப்ப அதை படிப்போர்கள் பார்ப்போர்கள் அந்த உணர்ச்சியை பெற்றார்கள் என்றால் அதுதான் மெய்ப்பாடு என்று மெய்யை உணர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள் என்று செய்தியம் கூறுகின்றது. இந்த 8 வகையான மெய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, அந்த தில்லானா மோகனாம்பாள் படத்தில் இந்த பத்மினி தன்னுடைய நாட்டியம் ஆடுகின்ற போது வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் தான் அந்த 8 வகையான மெய்ப்பாடு இருக்கும். அதான் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக, நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவர் இடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரை தோன்றுமாறு காட்டப்படுவதை மெய்ப்பாடு. இலக்கியத்தில் வரும் செய்தி நம்ம கண்ணு முன்னாடி காட்டுற மாதிரி இருப்பதான் மெய்ப்பாடு. உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் பார்க்கின்றோம், அதில் ஒரு மகிழ்ச்சி வருகின்ற போது நம்மை அறியாமல் நாம் கை தட்டுகின்றோம். ஒரு துன்பம் வருகின்ற போது நம்மை அறியாமல் நம்முடைய கண்களும் கலங்குகின்றன. ஒரு மகிழ்ச்சி, ஒரு நகை, ஒரு பெருமிதம் நமக்கு வருகின்ற போது அந்த உணர்வு நம்மிடமும் தோன்றுகின்றதென்றால் அதுதான் மெய்ப்பாடு. அதேபோல் இலக்கியத்தை படிக்கின்ற போது அந்த இலக்கியத்திலே கூறப்பட்ட உணர்வு நம் கண்முன்னே தெரிவதற்கு பேர் மெய்ப்பாடு என்று கூறுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க, இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு. சொற்கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் என்பவர் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் ஏற்கனவே பார்த்தோம். கவி கண் காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு கவிதை அந்த நிகழ்ச்சியை நம்ம கண் முன்னாடி காட்டும் அப்படின்ற அவர் சொல்லியிருக்காரு. அதான் நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்தும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். நடிக்கிறவங்க என்ன ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறாங்களோ அதை பார்க்குறவங்களும் அந்த உணர்வை பெற வேண்டும். அதே போல் இலக்கியத்தில் வரும் செய்தி கண் எதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு. இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு என்று கூறுகிறார்கள். இதுதான் மெய்ப்பாடு. ஒவ்வொரு விதமான உடம்பிற்கண் தோன்றுகின்ற மெய்ப்பாடு. சோகமாக இருக்குது, கோபமாக இருக்குது, எல்லா விதமான மெய்ப்பாடுகளும் மோதில் இருக்கும். அதான் தொல்காப்பியர் சொல்கிறாரு, மெய்ப்பாடை நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப. மெய்ப்பாடு 8. நகையே சிரிப்பு, அழுகைனா அழுகின்ற தன்மை, இழிவரல்னா சிறுமை, நம்ம ரொம்ப இழிந்த நிலைக்கு வருது. மருட்கை அப்படின்னா வியப்பு, அச்சம்னா தெரியும் பயம், பெருமிதம்னா பெருமை, வெகுளினா சினம் கோபம், உவகை என்றால் மகிழ்ச்சி. இந்த 8 தான் உடம்பின் கண் தோன்றுகின்ற பாடு. திருப்பாட்ட பாருங்க. நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப. தொல்காப்பியம் 1197வது நூற்பா. இதில் இருக்குது. இது மெய்ப்பாட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நூல். அப்போ நகைனானது சிரிப்பு, அழுகை அழுகின்ற தன்மை, இளிவரல் இழிந்த நிலை சிறுமை, நம்ம எல்லாரும் கேலி பண்ணாங்க சிறுமை தன்மைனா இளிவரல், மருட்கைனா வியப்பு, வியந்து பார்க்குறது, அச்சம்னா பயம் தெரியும், பெருமிதம்னா பெருமை, வெகுளினா சினம், உவகைனா மகிழ்ச்சி. இந்த 8 தான் மெய்ப்பாடுன்றாங்க. அதான் இப்போ போட்டிருக்கோம். அப்போ நகைனா சிரிப்பு,
சொன்ன திருநாள் மோகனாம்பல் படத்தில் அவங்க நடனம் ஆடுகின்ற போது வரக்கூடியது. அப்போ அழுகைன்னா என்னது? அப்படியே அவலத்தன்மை. அதே மாதிரி இழிவரல்னா சிறுமை இழிவு, மருட்கைனா வியப்பு, அச்சம்னா பயம், பெருமிதம்னா பெருமை, வெகுளினா சினம், உவகைனா மகிழ்ச்சி. இந்த 8 தான் மெய்ப்பாடுகள், உடம்பின் கண் தோன்றுகின்ற பாடுகள் பார்த்தோம். இந்த 8 மெய்ப்பாடும் ஒவ்வொரு மெய்ப்பாடுக்கும் 4 இருக்கும். இந்த நம்ம பாடத்தில் ஒன்று சொல்கிறேன். உதாரணத்துக்கு நகைனா எல்லல் இளமை பேதமை மடன் என்று உளப்பட்ட நகை 4 என்பர். எல்லல் கேலி பண்ணுறனால நகைச்சுவை தோன்றலாம். இளமை சின்ன குழந்தைகளுடைய செய்கை மூலமாக இருக்கும். பேதமைத்தன்மை அறியாமையின் காரணமாக செய்கின்ற செயல்கள், மடத்தனமாக செய்கின்ற செயல்கள், இப்படி 4 வகையின்வாக நகை தோன்றும். அதே மாதிரி அழுகை எப்படிதுன்னா இழிவே இழவே அசைவே வறுமை. வறுமையின் காரணமாக, இலவு துக்கத்தின் காரணமாக, இழிந்த நிலையின் காரணமாக, செயலின் காரணமாக, இப்படி ஒவ்வொன்றுக்கும் 4 தான் இருக்குது. அப்போ 8 நகையும் 8 மெய்ப்பாடும் ஒவ்வொரு மெய்ப்பாடும் 4 வகையாக பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் பாருங்க, என்னது மூப்பே பிணியே வருத்தம் மென்மையோடு யாப்புற வந்த இழிவரல் 4. இழிவரல்னா என்னது? சிறுமை, சிறுதன்மை. அப்போ எதனால? மூப்புனால வரலாம், நோயினால் வரலாம், நம்மை துன்புறுத்துகின்றது. வருத்தத்தின் காரணமாக, மென்மையாக மற்றவர்கள் நம்ம ஏளனமாக இழிப்பதன் காரணமாக இழிவர் வரலாம். அதே மாதிரி மருட்கை வியப்பு, புதுமை பெருமை சிறுமை ஆக்கம். அச்சம் அணங்கே விலங்கே கள்வர் இறை. அப்போ இதன் காரணமாக அச்சம் தோன்றலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமிதம் கல்வி தருகன் புகழ்மை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4. அதே மாதிரி வெகுளி கோபம் உருப்பறை குடிகோள் அலை கொலை என்ற வெறுப்பின் வந்த வெறுப்பின் காரணமாக கோவம். செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என்றும் அல்லல் நீத்த உகை மகிழ்ச்சி. செல்வத்தின் காரணமாக, புணர்வு காரணமாக, விளையாட்டு காரணமாக, செயல் புலனே காரணமாக அந்த உகை தோன்றும் என்று ஒவ்வொன்றுடைய இதை சொல்லியிருக்காங்க. அந்த நூற்பாவுடைய பொருள் பாருங்க. சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி என்று மெய்ப்பாடு என் வகைப்படும். இந்த நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி எல்லாமே செயல், உடம்பின் கண் தோன்றுகின்ற மெய்ப்பாடுகள்னால எல்லாமே என்னது? தொழில் பெயர்கள். சரிங்களா? நகை உறுப்பிலர்கள் நகு கூட்டல் ஐ தான் நகை. நகு அதுதான் அது நகை அப்படின்னு ஆனது. அப்போ நகு பகுதி ஐ தொழில் பெயர் விகுதி. சரியா? எப்படி வரும்? கு உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இக்கு கூட்டலை கை முடிஞ்சு போச்சு. மருட்கை மருள் கூட்டல் கை. மருள் பகுதி அதான் மருட்டு மாறியது. கை என்பது தொழிற்பெயர் விகுதி. எல்லாமே இல் இட்டானது விகாரம். வெகுளி வெகுள் கூட்டல் இ அதே தான். இல் கூட்டல் இ லி வெகுள் பகுதி தொழிற்பெயர் விகுதி. எல்லாமே என்னது? பகுதி தொழிற்பெயர் விகுதி. 2 தான் பிரிக்க முடியும். இது நகை மறுக்கை வெகுளி இது போல் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெய்ப்பாடுக்கும் ஒரு சான்று இருந்திருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நகையே அழுகை. நகைனா சிரிப்பு. அப்போ நகை சிரிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு நந்தி கலம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. என்ன ஒரு பாட்டுன்னா, ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து பரத்தமை ஒழுக்கம் மேற்கொள்கிறான். அவன் அங்கேருந்து திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். அப்போ இரவு நாள் தலைவி தோழி யாருமே கதவை திறக்கலை. அப்போ அடுத்து வந்து தோழி வந்து பார்க்குறா, இவன் இருக்கான். உடனே அங்கே இருக்கக்கூடிய செய்தியை சொன்னோன்னா தலைவி வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறான்? பாணன் வந்து வெளியேண்டு பாடுவான், நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதான் நமக்கு பாட்டாக இருக்குது. பாட்டை பாருங்கள், ரொம்ப எப்படியெல்லாம் கேள்வி பண்ண பாருங்கள். ஈட்டு புகழ் நந்தி பாணனி தலைவனுடைய பாணனாகிய நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டிலலும் பே என்றால் அன்னை பிறர் நரி என்றால் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு தலைவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலை விட்டு பிரிஞ்சிருக்கான். அவன் திரும்பி வரணுன்றக்காண்டி அவனுடைய பாணன் வந்து பாடுறான். இந்த ஈட்டு புகழ் புகழை ஈட்டுகின்ற நந்தி பாணனி தலைவனுடைய பாணனே
எங்கையர்தம் எங்களுடைய வீட்டின் முன்னாடி இருந்து எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடுகின்ற வரை நீ பாடின. அதை கேட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, ஏதோ பேய் தான் கத்துது அப்படின்னாங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறப்ப அது நரி தான் கத்து ஊழி எடுதுன்னாங்க. தோழி என்ன சொன்னா, நாய் குறைக்குதுன்னா. நான் தான் சொன்னேன் நீ என்ன. அப்போ எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாருங்கள். இதுதான் சிரிப்பு நகை என்பது. அப்போ ஒருத்தையும் பாடுறான். அப்போ அவனுடைய செய்கை எப்படி இருக்குது, ஒவ்வொரு விதமாக கேலி பண்ணுறாங்க அவனை போய். ஏன்னா நீயா பாடின, ஐயா எங்கள் அம்மா ஏதோ பேய் கத்துற மாதிரி இருக்குல்லன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பக்கத்தில் கேட்டால் நிறைய ஏதோ ஊழ விட்ட மாதிரி இருந்துச்சுமா நைட்டுன்னாங்க. என் தோழி நாய் தான் குறைக்கினா, ஆனால் நீ இடம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவனை கேலி பண்ணுவது இது நகைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதான் பாரு, காட்டிலும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றால் நாய் என்றால் தோழி, நீதான் சொல்லி நான் சொன்னேன் அப்படின்றது அந்த நகை உணர்வு தோன்றுவதற்கு தக்க சான்றாக இந்த பாடல் அமைந்துள்ளது. பாட்டோட பொருளை பாருங்கள். புகழ் மிக்க தலைவனின் புகழ் பாடுவோனே, நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடினாய். அதை கேட்டு என் தாய் விடிய விடிய காட்டில் அழும் பேய் என்றாள். பிறர் நரி ஊளையிட்டது என்றனர். தோழியோ நாய் குறைத்தது என்றால் இல்லை, நீ என்றேன் நான் என்று ஒரு நகைக்கு ஒரு தக்க சான்றாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அதே மாதிரி அழுகைக்கு ஒரு சான்றாக பாட்டு. ஒரு தலைவன் காட்டிலே புலியுடன் போராடி இறந்து பட்டான். தலைவி துயரில் கூறுவது. இந்த பாட்டு எங்கே இருக்குன்னா, புறநானூற்றில் 255 பாட்டாக இருக்குது. இதை பாடினவர் யாருன்னா வன் பரணர் அப்படின்ற புலவர் பாடியிருக்காரு. என்னன்னா, ஒரு போரிலே இங்கே அப்படி தான் சொல்லியிருக்காங்க புறநானூறு பாட்டில், தலைமகன் ஒருவன் போரிலே புண்பட்டு வீழ்ந்து மாண்டான். அவன் வரலன்னொன்னா அவனுடைய மனைவி தேடி போகிறாங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா இரவு நேரம் ஆயிடுச்சு. கொடிய காட்டிலே மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்போ தலைவினுடைய துயர் தான் இங்கே அழுகைக்கு சான்றாக இருக்கு. ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அணைந்தனன் கொளினே அகன் மார்பு எடுக்க வல்லேன், என் போல் பெரு விதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. கூற்றே அப்படின்னா கூற்றுவன் யமன். எப்படிப்பட்ட யமன்னா அரணில் கூற்றே, அறமே இல்லாத, அறம்னா என்னன்னே தெரியாத கூற்றுவனே, இன்னாது உற்ற நின்னை இன்னாது உற்ற என்னை போல பெரு விதிர்ப்பு உருக, நீ ரொம்ப துன்பத்தை அடையணும். என்ன துன்பத்தை நான் படைஞ்சிருக்கேன். ஐயோ எனில் என்னுடைய தலைவன் இறந்து விட்டான். ஐயோ இறந்துட்டானே அப்படின்னு நான் கத்துனேன்னா என்ன வரும், புலி அழுத்துட்டு போயிடும். ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவில்லை, புலிக்கு அஞ்சு என்னால் என்ன தலைவன் இறந்ததை கதறி கூட அழுக முடியல. அணைந்தனன் கொளினே, என்னை அணைந்து திருமணம் செய்து கொண்டவனை எடுத்து போலான்னு பார்த்தனா அகன் மார்பு எடுக்க வல்லேன். அவனை தூக்கி கொள்ள, அவனுடைய அகன்ற மார்பை என்னால் தூக்கி கொண்டு செல்ல முடியவில்லை. என்போல் பெரு விதிர்ப்புருக, என்னை போல பெரிய துன்பத்தை நீயும் அடைவாயாக. நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. என்னது, இவ்வாறு துன்புறும் வண்ணம் என்னை செய்த அறத்தை இல்லாத கூற்றுவனே, நீயும் என்னை போல துன்பத்தை அடைவாய் என்று ஒரு தலைவி யமனுக்கே தன்னுடைய துன்பத்தின் காரணமாக, துயரின் காரணமாக ஏற்பட்ட அந்த நிலைக்கு வருந்தி யமனுக்கு சாபமிடுவது போல் இந்த பாடல் அமைந்துள்ளது. அதான் ஐயோ எனின் ஐயோ என்று அலறுவேனாயின் யான் புலி அஞ்சுவல், இவ்வுரை வழியே வந்து நின் உடம்பாயினும் யான் காணப்பெறாமல் ஏதும் செய்யும் என்று புலியை அஞ்சுவேன். புலிக்கு பயப்படுறேன். புலி உன்னுடைய உடம்பை தூக்கிட்டு போயிடும். அணைந்தனன் கொளின் இவ்விடத்தினின்றும் எடுத்துக்கொண்டு போவேன் என்று நினைப்பேன். அகல் மார்பு எடுக்கவில்லை. எனது அகல்ன்ற மார்பு என்னால் எடுக்க முடியல. என்போல் பெருவிதிர்ப்பு உருக, என்னை எப்ப பெரிய நடுக்கத்தை துன்பத்தை பெடுவானாக. நின்னை இன்னாதுற்ற அரணில் கூற்று,
உன்னை இறந்து படும் இந்த துன்ப நிலையிலும் எனக்கு எந்த ஒரு அறமும் இல்லாமல் செய்த அந்த கூற்றுவன். தலைவன் இறந்ததே பெரிய துன்பம். அந்த துன்பத்தில் அவனை இப்போ எடுத்துகிட்டு போக முடியல, கத்தி அழுக முடியல. இது எவ்வளோ பெரிய துன்பம் அப்படின்ற அழுகைக்கு ஒரு சிறந்த பாட்டாக இந்த புறநாட்டிலே வன்பரணர் பாடிய பாடல் இருக்குது. இதான் பாரு, இறந்து கிடக்கிறார். இது ஒரு சான்றாக சிவாஜியினுடைய படத்தில் அது இருக்குது, கர்ணன் படத்தில். அப்போ தூக்கி கொண்டு போகல, பெரிய மார்பு, கத்துனா எது வந்துடும், புலி வந்துடும். அப்போ என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவனுடைய துன்பத்தை விளக்குவதாக அழுகைன்ற நிலைமை விளக்குவாக இருக்குது. அதான் பாரு, போரில் இறந்துபட்ட தலைவனின் உடலை பார்த்து தலைவி ஐயோ என கதறினால் காட்டில் உள்ள புலி வந்து விடுமோ என அஞ்சுகின்றேன். தூக்கி எடுத்து செல்லலாம் என்றால் அகன்ற மார்பு கொண்ட உன்னை தூக்கவும் இயலாது. இவ்வாறு துன்புறும் வண்ணம் செய்ததே குற்றம், அக்கூற்றம் என்னை போல் துன்புறட்டும் என்று ஒரு தலைவி கூறுவதுதான் இந்த பாட்டினுடைய. அடுத்து என்னன்னா இழிவரல், இழிந்த நிலை. அடுத்தவங்கள்ட்ட துன்பப்பட்டு நாணி குறுகி நிற்கின்ற தன்மைக்கு தான் இழிவரல் என்று பெயர். இந்த இழிவரலுக்கு ஒரு பாட்டு இருக்குது, சிறந்த பாட்டு. யாருடைய பாட்டுனா சேரமான் கணைக்கால் இரும்புரை. சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்ததால் அதை அருந்தாமல் தவிர்த்து தனக்கேற்பட்ட சிறுமையை எண்ணி பாடியது. இது புறநானூற்றிலே 74வது பாடலாக இருக்கின்றது. யார்னா சோழ நாட்டை ஆண்ட செங்கனானுக்கும் கணைக்கால் இரும்புரைக்கும் பெரும் போர் ஏற்பட்டது கழுமலம் என்ற இடத்துல. அந்த போரில் என்னன்னா, யார் படையெல்லாம் அழிந்து சேரமான் கணைக்கால் இரும்புரை சிறைப்படுகின்றான். அப்போ சிறைப்பட்ட உடனே என்ன கேட்குறான், சிறையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கின்றான். அப்போது தாகம் எடுக்கவே தண்ணீர் கேட்கின்றான் அங்கே இருக்கக்கூடிய காவலன்ட்ட. அந்த காவலனுக்கு அவனுக்கு என்ன உறவு, ஒரு உறவும் கிடையாது. அப்படிப்பட்ட தண்ணி கேட்கறதே தப்பா, ஆனால் கேட்குறான் தாகத்தின் தானே. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அலட்சியமாக தண்ணி கொண்டு தரான், உரிய நேரத்தில் தரான். அதை கேட்டு என்ன சொல்கிறான், சே இப்படி ஒரு தண்ணி வாங்கி நான் சாப்பிட்றதுக்கு சேகிறதே மேல் என்று இறந்துபட்டதாக அவனுடைய தன்மையை கூறுகின்றான். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, குளவி இறப்பினும் 3 அடி பிறப்பினும் ஆளன்றெண்ணி வாளார் தப்பர். அதுக்கடுத்து நம்ம பாடமாக இருக்குது என்னது, குளவி இறப்பினும் 3 அடி பிறப்பினும் ஆளன்றெண்ணி வாழ. எங்கள் குளம் எப்படிப்பட்ட குளம் தெரியுமா, எங்கள் நாட்டில் உள்ள மக்கள் நாங்கள் எப்படிப்பட்டோம் தெரியுமா, குளவி இறப்பினும், குளவின்னா குழந்தை, ஒரு குழந்தை இறந்தே பிறந்தாலும் 3 அடி பிறப்பினும், 3 அடின்னா என்னென்னா குழந்தை தசைப்பிண்டமாக பிறந்தாலும் கூட ஆளென்றெண்ணி வாளால் தப்பை, அவனையும் ஒரு ஆண்மகனாக ஒரு வீரனாகத்தான் இந்த மண்ணிலே புதைக்க வேண்டும் என்று வாளால் கீறி தான் புதைப்பான். அப்படிப்பட்ட வீர தோன்றிய பரம்பரையில் வந்தவன் நம்ம. தொடர்படு ஞமலி இடர்படுத்து இரிய அப்படின்னு என்னன்னா, ஞமலி அப்படின்னா நாய். இப்போ என்னது, இடர்படுத்தி என்னை துன்பப்படுத்தி என்ன செஞ்சிருக்காங்க, நாய் போல் என்னை பிணித்து துன்பத்தை செய்து இந்த சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். கேளல் கேளிர், கேளிர் என்றால் உடன், கேளல் கேளிர்னா எந்த ஒரு உறவும் இல்லாத உறவு போல. உபகாரத்தான் வந்த தண்ணீரை, வேளாண் சிறுபதம், கேளல்லாத கேளிருடைய உபகாரத்தான் வந்த தண்ணீரை மதுகையின்றி, மதுகைன்னு என்னது, மதுகையின்றினா இறந்துண்ண வருந்தி பிச்சை எடுப்பது போல வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்றால் ஈன்மொரோ இவ்வுலகத்தாரே. என்ன சொல்லுவாங்க, என்னை இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக மதிப்பாரோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவதான் இந்த பாட்டு. சேரமான் கணைக்கால் இரும்பறை பாட்டை பாருங்க. தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தணிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தாரே. அதாவது இந்த வயிற்று பசியை போக்குவதற்காக நீ தரக்கூடிய இந்த நீரை நான் உண்டேன் என்றால் என்னையும் இவ்வுலகில் அரசன் என்று போற்றுவார்களோ அப்படின்றது தான் இந்த பாட்டோட பொருள். பாருங்க, நாயை கட்டுவது போல சங்கிலியினால் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையில் இட்டனர். அப்படி சிறையிலிட்டவரின் உதவினால் வந்த தண்ணீரை மன வலிமையின்றி
இறந்து உண்ணுபவரை இவ்வுலகில் அரசர் என போற்றுவார்களோ அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய நிலையை எண்ணி வருந்தி இருப்பதான் அந்த பாட்டோட பொருள். அடுத்து என்னன்னா மருட்கை அப்படின்னா வியப்பு. கண்ணகி வானூர்தியின் வானுலகு சென்ற காட்சியை கன்ற குன்றவர்கள் அடைந்த வியப்பு என்னன்னா, கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியனோட சண்டை போட்டு மதுரையை எரித்து மலை உச்சியில் போவாள். அப்போ மலை உச்சியில் போனோன்னா அவனை கூட்டி செல்வதற்காக இந்திரன் இறந்த கோவலனோட அந்த மயில்பூரில் வந்து அவளை தேவலத்துக்கு கூட்டி போவாங்க. அந்த காட்சியை யார் பார்க்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குறவர்கள். அவங்க தான் போய் இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டுவன், அதே மாதிரி மதுரை கூலவாணியன் சீர்த்தலை சாத்தனார்கள்லாம் அங்கே இருக்கக்கூடாங்க மலை வளம் காண போயிருப்பாங்க. அங்கே போய் ஐயா நாங்கள் ஒரு அதிசயத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பாட்டுறாங்க. திருமா பத்தினிக்கு அமரருக்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண் புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும். திருமா பத்தினிக்கு, பத்தினி தெய்வமாகிய தெய்வத்தன்மை பொருந்திய பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு அமரருக்கு அரசன், அமர் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய இந்திரன் தமர் வந்து ஈண்டி அவன் வந்து கண்ணகியிடம் வேண்டி அவளை அடைந்து அவள் காதல் கொழுநனை காட்டி, கண்ணையினுடைய காதல் கொழுநன் யாரு? கோவலனை காட்டி அவளோடு யாரு? கண்ணகியோடு எம் கண்புலம் காண யார்? அந்த மயில்புரியில கண்ணகியும் ஏற்றி கொண்டு நாங்களெல்லாம் காண விண்புலம் போயது. அந்த தேர் வானை நோக்கி சென்றதை இரும்புவது போலும் நாங்களெல்லாம் கண்டோம். அப்படிப்பட்ட ஒரு வியப்பான காட்சி நாங்களெல்லாம் கண்டோம் என்று அந்த குறவர்கள் அந்த சேரன் செங்குட்டுவன்ட்டையும் அந்த இளங்கோவடிகள் மாதிரி கூலவாணியன் சீர்த்தலை சாத்தனாட்ட சொல்லுவார். அப்போ தான் சீர்த்தலை சாத்தனார் சொல்லுவார், இந்த கதை தெரியுமானோன்னே தெரியும், அந்த கதையை சொல்கிறேன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றியதாக சொல்லுவாங்க. அதாவது பாட்டு திருப்பி பாட்டு பாருங்க. திருமா பத்தினிக்கு அமரருக்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண் புலம் காண விண்புலம் போயது இரும்புவது போலும் சிலம்பு பதிகத்தில் இருக்கு. அப்போ இதான் பாரு, தேவலோகத்தில் கோவலன் கண்ணகியோட இந்திரன் வந்து மயில்பூரில் ஏற்றி தேவலோகம் சென்றது. பாட்டோட பொருளை பாருங்க. இந்திரன் கோவலனோடு வந்து பத்தினியாகிய கண்ணகியை விண்ணுலகுக்கு அழைத்து சென்ற வியப்பான காட்சியை நாங்கள் கண்டோம் என்று கூறுவது. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா அச்சம். அச்சம் இது எங்கே இருக்குன்னா குறிஞ்சி பாட்டில் இருக்குது. யானை சினந்து வர மகளிர் நடுங்கி அஞ்சியதை வெளிப்படுத்துதல். பாட்டை பாருங்க. மையல் வேலம் மடங்களின் எதிர்த்தர ஓய்வு இடம் அறியோம் ஆகி ஒய்யென திருந்து கோள் எள் வளை கெளிப்ப நானு மறந்து விதுப்புறு மனத்தேம் விரைந்து அவர் பொருந்தி சூர் உரு மங்கையின் நடுங்க. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திணைப்பணம் காக்க தலைவி போவாங்க. அப்போ தலைவி தன்னோட தோழியோட காட்டு பக்கம் போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யானை மதம் பிடித்தது போல் ஒரு யானை வருது. மதம் பிடித்து வரக்கூடிய யானையை எதுக்க பார்த்தா என்ன செய்வோம்? யானை வந்துருச்சு அப்படின்னு இருக்கணுமா, என்ன செய்யனே தெரியாது. அப்போ என்ன செய்வோம்? எங்கிட்டா ஓடி ஒளிஞ்சா போகணும். அப்போ அங்கே யாருக்கானா ஒரு தலைவன் வரான். அதை பார்த்தோன்னா தலைவி என்ன செய்யறா? ஓடி போய் தலைவன் பின்னாடி போயிட்டுருக்கான். ஒருத்தன் பின்னாடி. அவன் யார் என்னன்னு தெரியாது. அப்போ அங்கே என்ன ஆச்சு? அந்த பயம் வைக்கப்படும் போது தலைவிக்கு ஒரு பெண் ஒரு ஆடவன் பின்னாடி போய் நிற்கக்கூடாது, யானை தெரியான்ற அந்த அச்ச மனம் நாடம் எல்லாம் விட்டு போய் ஓடி போய் அவன் பின்னாடி போய் நின்றுட்டா. எப்படின்னா நடுங்குகின்ற மஞ்சை மயிலை போல. இதுதான் பாட்டோட பொருள். மையல் வேலம் மத களிப்புடைய அக்களிறு மடங்களின் அப்படின்னா கூற்றுவனை போல யமனை போல முன்னாடி வச்சு ஒரு யானை, மதம் பிடிச்ச யானை. அந்த யானையை பார்த்தோன்னா தலைவி என்னாச்சு?
எங்கள் மேல் வருகிற அந்த யானை உங்களை நோக்கி வரனால ஓய்விடம் அறியும். உயிர் கொண்டு பிழைப்பதற்கு ஏற்ற ஒரு இடத்தை எங்களுக்கு தெரில. ஒய் என என்னது அப்படின்னா என்னது தின்னு அப்படியே மானு கத்தி நடுங்கி திருந்துகோள் எல்வலை தெளிப்ப அந்த ஒளி பொருந்திய வளையல்கள் எல்லாம் ஒளிக்குமாறு நானும் மறந்து எங்களுடைய நாணத்தை வெட்கத்தை எல்லாத்தையும் மறந்து விதுப்புறு மனத்தும் நடுக்கமுடைய மனத்தை உடையவர்களாக நாங்கள் மாறி விரைந்து அவர் பொருந்தி விரைந்து ஓடி அந்த தலைவனை அணுகி சூர் உரு மங்கையின் நடுங்க. ஒரு மயில் எப்படி சூர் உருன்னா என்ன அர்த்தம்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மழை பெய்கின்ற போது எப்படி தோகை விரித்து ஆடுமோ அது எப்படி நடுங்கு ஆடுற போலாம் அதுபோல் நாங்கள் போய் நின்றோம் அப்படின்றது தான் இந்த பாட்டோட பொருள். மையல் வேளம் மடங்களின் எதிர்த்தர ஓய்வு இடம் அறியேம் ஆகி ஒய்யென திருந்து கோள் எல் வலை கெளிப்ப நானும் மறந்து விதிர்ப்புறு மனத்தேம் விரைந்து அவர் பொருந்தி சூர் உரு மங்கையின் நடுங்க. குறிஞ்சி பாட்டு 165 168 வரை வர. அப்போ மதம் பிடித்த யானை மரங்களை முறித்தது, கார்கால மேகம் இடிப்பது போல. அதான் யானையை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடின தலைவன் கண்டுக்கிட்டார் மதம் பிடித்த யானை. அப்போ முழங்கியது உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காணவியலாமல் மன நடுக்கம் அடைந்தோம். உயிரினும் சிறந்த நாணத்தை காக்க மறந்தோம். வளையல்கள் ஒலிக்க விரைந்து ஓடிச் சென்று அவனை சேர்ந்து மயில் போல் நடுங்கி நின்றோம். அதான் அந்த பாட்டோட பொருள். அப்போ அடுத்து எங்கே இருக்குன்னா அடுத்த பாட்டு பெருமிதம். பெருமைனா பெருமை. பெருவீரன் ஒருவன் தனியாக பெரும்படையும் எதிர்க்கும் பெருமிதத்தை குறிப்பிட்டது. ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சிறு சுடர் முற்போர் இருளாங்கண்டாய் எரி சுடர்வேல் தேங்குலாம் பூந்தெறியல் தேர்வேந்தே நின்னோடு பாங்களா மன்னர் படை. அதாவது என்னன்னா ஒரு வீரன் தன் நாட்டின் மீது படையெடுத்து வரக்கூடிய அந்த பகைவரை நோக்கி தனி ஒருவனாக நின்று போயிடுவது புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஒரு சுடர் வாளோடு, ஒரு சுடர்னா ஒளி பொருந்திய வாளோடு, ஒரு கால் விலங்கின் என்னது ஒரு தனி ஒருவனாக நின்று சிறு சுடர் முற்பேர் இருளாங்கண்டாய். ஆக ஒரு விளக்கின் முன் இருள் ஓடுவதைப் போல சிறு சுடர் முற்பேர் இருள். ஒரு சின்ன வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இருள், ஒரு கருங்கும்னு ஒரு இருட்டு இருக்குது. அப்போ ஒரே ஒரு சின்ன தீக்குச்சி கொடுத்தோம்னா அந்த இடமே வெளிச்சமாவதைப் போல ஒரு பெரிய பகைவர் கூட்டத்தை நான் என்ன செஞ்சேன், விரட்டுவேன். எப்படி எது போல தேங்குலாம் பூந்தெறியல் தேர்வேந்தே. அது தேன் நிறைந்த பூ மாலையினையுடைய தேரையுடைய வேந்தனே, நான் பகையினுடைய அந்த பெரும் படையை தடுப்பேன் என்று வீரன் ஒருவன் தன்னுடைய நாட்டை காப்பதற்காக பகையுடன் போர் புரிந்து பகையை அழிப்பேன் என்று மன்னனிடம் கூறுவது அந்த பாட்டோட பொருள். அதான் பெருமிதம் என்பது. ஒரே ஒருத்தன் தான் ஒளி பொருந்திய வாழ வச்சிருக்கான், தனி ஒருவன் நான் நிற்கிறான். ஒரு சின்ன வெளிச்சத்துக்கு முன்னாடி எப்படி இருட்டு மறைஞ்சு போகுமோ அதுபோல பகைவரோட பெரிய படையை அழிப்பேன். எப்படிப்பட்ட மன்னனே, தேங்குலாம் பூந்தெறியல் தேர்வேந்தே. தேரை உடைய பூக்களை தன்னுடைய மார்பில் அடைந்த இறைவனே, மன்னனே, நான் அவர்களை அழிப்பேன் என்று கூறுவதுதான் இந்த பாட்டோட சிறப்பு பெருமிதம். பாரு, தனி ஒருவன் பகைவரை விரட்டி அழிப்பதை போல நான் ஒருவன் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய பகைவர்களை அழிப்பேன் என்று சொல்லுதான் இந்த பாட்டோட பொருள். பாட்டை பாருங்க. எரிதற்குரிய ஒளிமிக்க வேலினையும் தேன் நிறைந்த பூ மாலையினையும் உடைய தேர்வேந்தனே, வாளுடன் பகையரசனின் பெரும்படையை நான் தடுப்பேன். என் முன் அப்பெரும்படை சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவது போல் ஓடும். மன்னன்ட்ட சொல்கிறான், வேந்தே, நான் ஒருத்தையும் போய் பகைவனெலாம் அழிச்சிருவேன்.
என் முன்னாடி எல்லாம் எப்படி போகும்? அந்த எரிகின்ற நெருப்பின் முன்னாடி இருள் மறைவதை போல ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டினுடைய பொருள். இதுதான் பெருமிதத்திற்குரிய பாடல். அடுத்து என்னன்னா வெகுளி சினம். தன்னை இளையவன் என்று எள்ளிய பகைவேந்தர் மீது பாண்டியன் நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுது. இந்த பாட்டோட பாண்டியன் பேர் என்னன்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய பாட்டு. இந்த பாண்டியன் என்னன்னா ரொம்ப சின்னவனா இருக்கான். இவனோட 7 பேர் சண்டைக்கு வந்தாங்க. சிற்றரசரும் பேரரசரும் ஆகிய 7 பேர். அந்த 7 பேர்த்த தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல சண்டை போட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா தலையாளங்கானத்து செரு என்றால் பகைவரை வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இது 72ஆம் பாட்டு புறநானூற்றில் இருக்குது. என்னன்னா நகுத கணரே நாடுமை குறுனர் இளையன் இவனென உளையக்குறி அப்படின்ற பாட்டு ஆரம்பிக்கும். நமக்கு பாடமாக இருக்கு என்னென்னா உரு துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல்லிய சினங்களு வேந்தரை அருஞ்சமம் சிதையத்தாக்கி முரசமோடு ஒருங்கு அகப்படேன் ஆயின். நான் அவங்கள கைப்பற்றவில்லை, அவர்களை அழிக்கவில்லை என்றால் அப்படின்னு. அதாவது என்னன்னா உரு துப்பு அஞ்சாது, என்னுடைய அந்த படையினுடைய தன்மையை அறியாமல் உடல் சினம் செருக்கி, உடலின் வலிமையின் காரணமாக ஆணவத்தின் காரணமாகிய சிறு சொல்லிய என்னை ஏளனமாக பேசிய சினம்கெழு வேந்தரை அந்த பகைவரை சமம்ன்ற போர் அருஞ்சமம் சிதையத்தாக்கி, போர்களிலே அவர்கள் சிதறி ஓடுமாறு போரின் கண்ணே சிதறச் செய்து அவர்களை தாக்கி முரசமோடு அவருடைய முரசையும் நான் ஒழுங்கை கைப்பற்றுவேன். அப்படி கைப்பற்றவில்லை என்றால் அகப்படேன் ஆயின் உடனே சொல்றாரு. அப்படின்னா அது என்னுடைய நாட்டு மக்கள்லாம் என்னை பழி தூற்றட்டும், குடிப்பழி தூற்றும் கோலோன் ஆகுக, புலவர்கள் என்னை பாடாது ஒழிக, வருகின்ற இரவலர்களுக்கு கொடுக்க முடியாத தன்மை உடையவனாக என்று அவன் என்னது அந்த கோபம் கொண்டு பேசுகிற பாட்டு தான் அந்த பாட்டு. பாருங்க, ஒரு துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல்லிய சினங்களு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி முரசமோடு ஒருங்கு அகப்படேன் ஆயின் அப்படின்றார். அதாவது என்னை ஏளனமாக பேசிய சிறு சொல்லிய சினமிக்க வேந்தரை வென்று அவர்கள் சிதறி ஓடுமாறு போரிட்டு அவர்களது முரசையும் ஒருங்கே கைப்பற்றுவேன் என்று சொல்வது அந்த பாட்டோட பொருள். சரிங்களா? இதானது அந்த வெகுளி. இறுதியாக என்ன உவகை மகிழ்ச்சி. மழை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணனாகிய கண்ணனை கண்ட குந்தியின் மகிழ்ச்சி. மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாலும் திந்திரன் மருகன் தன்னை சென்றெதிர்கொண்டு கண்டு வெண்திரை மகர வேளை விரிபுணன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர்பசும் தோகை போன்றாள். கொண்டலைனா மேகம். மகிழ்ந்து காணும் மேகம் கூடுவதை, மேகம் கருத்து வருவதை கண்டு மகிழ்ந்து காணும் குளிர்பசும் தோகை போன்றாள். குளிர்ந்த அந்த பசும் தோகை கொண்ட மயிலை போல. யாரு? அதாவது மண்டல மதிய மன்ன மாசர் முகம். மண்டலம்னா முழு நிலவை போல, மதி என்றால் நிலவு, முழுமையான நிலவை போன்ற மாசரு முகத்தினாலும் குறையில்லாத முகத்தினை உடைய குந்தி தேவி. திந்திரல் மருகன் அழகிய தோள்களை உடைய மருமகனாகிய கண்ணனை சென்று எதிர்கொண்டு கண்டு, நேர அவனை போய் பார்த்து எதிரே பார்த்து கண்டாங்க. வெண்திரை மகர வேலை அப்படின்னு என்னன்னா இங்கே கடல் அர்த்தம். வெண்திரை வெள்ள அலைகள் நிறைந்திருக்கக்கூடிய, அலைகளை வீசும் வெள்ளலைகள் நிறைந்திருக்கக்கூடிய
அந்த நீலக்கடலின் விரிபுணன் முகந்து தோன்றும். அந்த நீலக்கடலின் நீரை முகந்து கொண்டு வரும் மேகத்தை கண்ட மயிலை போல மகிழ்ந்து வரவேற்றார். இதில் 2 சொல்கிறாங்க. அதாவது அலைகளிலே வரக்கூடிய நீரையெல்லாம் முகந்து கொண்டு போய் மேகமாக வைத்திருக்கும் அந்த மேகத்தை போன்ற நிறத்தை உடைய கண்ணனும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்ணனை கண்ட குந்தி தேவியினுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, மேகத்தை கண்ட மயில்கள் தோகை விரித்து ஆடுவதைப் போல மகிழ்ந்தாள் என்றும் சொல்ல தோன்றும். இதான் அது மகிழ்ச்சி, அதான் மகிழ்ச்சி. பாருங்க, மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாலும். இது யாரு? முழு நிலவை போன்ற மாசு மறுஅற்ற முகத்தை உடையவள் குந்தி தேவி. அவள் கண்ணனை காண்கின்றாள். அது எப்படி இருக்கு? வெண்திரை மகர வேலை விரிபுணன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர் பசும் தோகை போன்றான். அவள் மேகத்தை பார்த்து தோகை விரித்தாடும் மயிலை போல மகிழ்ந்தாள் என்று கூறுகின்றார்கள். அதான் அந்த பாட்டை பாருங்க. முழு நிலவு முகத்தாள் குந்தி திறன்மிக்க மருமகன் கண்ணனை எதிர்கொண்டால் வெள்ளலைகள் நிறைந்த நீல கடல் நீரை முகந்து வரும் மேகத்தை கண்ட தோகை மயில் போல் மகிழ்ந்து வரவேற்றாள் அப்படின்றது இதுதான் பாட்டு. ஏற்கனவே இந்த செய்தியம் பார்த்தோம். ஒய்போன் செய்தது இப்போ நமக்கு தெரியுது. அப்போ ஒரு மேகம் அப்படியே கருத்து வருது. இப்போ கூட அடிக்கடி மழை பெய்கின்றது. மேகம் திரண்டு வருகின்ற போது ஒரு மயில் இருந்துச்சுன்னா எப்படி தோகை விரிச்சாடும், அது நம்ம கண் முன்னாடியே கொண்டு வராங்க. அதான் ஒய்போன் செய்தது. ஒரு பாட்டு எழுதுறாங்க, என்ன நினச்சி செஞ்சாங்களோ அதை காண்போர் எய்துதல். படிக்கிறவங்க அந்த மனக்கண் முன்னாடி அந்த காட்சி தோன்றுதான் மெய்ப்பாடு என்ப மெய்யுணர்ந்தோடு என்று செய்தியம் கூறுவதை இங்கே சொல்லியிருக்காங்க. அன்பு மாணவர்களே, இதுக்காக நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த மெய்ப்பாடு பார்த்தோம். இந்த மெய்ப்பாடு 8 வகையான மெய்ப்பாடு இருக்குது. நகையே, அழுகை, எளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 வகையான மெய்ப்பாடை பற்றியும் அந்த மெய்ப்பாடு தோன்றக்கூடிய இடங்கள் பற்றியும் அந்த மெய்ப்பாடுகள் எவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் சான்றாக நந்தி கலம்பகம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, குறிஞ்சிப்பாட்டு போன்றவற்றெல்லாம் இருந்து பாடல்கள் எடுத்தாளப்பட்டது என்பதை பார்த்தோம். நல்லா படித்தவங்க புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களை நன்கு படித்து பயிற்சி பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.